சூனியத்தை பத்தி சூனியம் செய்வனே இல்லைன்னு எல்லாம் சொல்லுவான். அவனே இல்லைங்கும் போதே இல்லாத ஒண்ணு குர்ஆன்ல சொல்லி இதை செய்யாதீங்க அப்படின்னு ஏன் தடுத்திருக்கிறான்? அதாவது சகோதரி அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, சூனியம்ன்றதே ஒண்ணு கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சரியா? சூனியம்னே ஒன்னே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, சூனியத்துக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப சூனியமே ஒண்ணு இல்லை அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தையா செய்யாதீங்க நல்லா சொல்லுவான். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, சூனியம்னே ஒண்ணு இல்லை, இல்லாத ஒரு விஷயத்தை செய்யாதீங்க நல்லா ஏன் சொல்லணும்? அதே மாதிரி சூனியம் என்பது பெரும்பாவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இல்லாத ஒரு விஷயத்தை பெரும்பாவம்னு ஏன் சொல்லணும்? இதுதான் உங்களுடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், சூனியம்ன்ற ஒன்னே கிடையாது அப்படி நம்ம சொல்லல. இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ளணும். முதல்ல சூனியம் என்றால் அப்படி சூனியம்னே ஒன்னே கிடையாது அப்படி நம்ம சொல்லல. சூனியம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை அப்படிதான் நம்ம சொல்றோம். சூனியம்ன்றது இருக்கு, சூனியம்ன்றது இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சூனியம்னு சொல்லி காட்டுறான்ல. யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, அவர்கள் சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப சூனியம்னு ஒண்ணு இருக்க போய் தானே கத்துக்கிட்டாங்கன்னு வருது. அப்ப சூனியம்னு ஒண்ணு இருக்கு, அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம இப்படி சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை நம்ம சொல்றோமா? இதை எடுத்து வைத்துக் கொண்டு சூனியத்திற்கு ஆற்றல் இல்லை என்று இவர்கள் பிதற்றுகின்றார்கள். சூனியத்தை பற்றி அல்லாஹ் 69 இடத்திலே சொல்லியிருக்கிறான், 59 இடத்திலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கிறது, இப்படி வாதிடக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். இது சரியான வாதமா அப்படின்னா, சூனியத்தை பத்தி அல்லாஹ் சொன்னதுனாலே அது உண்மை ஆயிருமா? சூனியத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுனதுனால ஏன்டா சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குன்னு ஏன் சொல்ற? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான் அப்படி சொல்றது முதல்ல சரியா? இப்ப ஒருத்தர் பொய் பேசுறாரு, ஏன்டா பொய் பேசுற? பொய்யை பத்தி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அதனாலதான் பொய் பேசுறேன் அப்படி சொல்ல முடியுமா? பொய்யை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான்னு பார்க்கணுமா இல்லையா? குர்ஆன்ல வந்துட்டதுனால பொய் பேசக்கூடாது என்று இவர்கள் சொல்கின்றார்கள். பொய் என்ற வார்த்தையை அல்லாஹ் 100 இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? 100 இடத்துல சொல்லி இருக்கிறான், பொய் சொல்லாதன்னு சொல்றான்ல, அதைத்தான் பார்க்கணும். அப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டும் என்றால், சூனியம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை அப்படின்றதான் நம்ம பிரச்சாரமா செய்து கொண்டிருக்கின்றோம். சூனியம் இல்லை சூனியம் இல்லைன்னா அதை எப்படி என்ன அர்த்தத்தில் சொல்றோம்னா, சூனியத்திற்கு ஆற்றல் இல்லை என்ற அர்த்தத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு புரிவதற்காக சொல்வதாக இருந்தால், ஜோசியம்ன்றது இருக்கா இல்லையா? ஜோசியம் இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு இருக்கு இருக்குன்னா இப்ப நீங்க எல்லாம் காஃபிரா? அப்ப ஜோசியத்தை நம்புறவன் காஃபிர் இல்ல. ஜோசியம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஆற்றல் இல்லை, புரியுறோம்ல? ஜோசியம் இல்ல ஜோசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களப்பா, ஜோசியம் இல்லாமையா ஜோசியக்காரன் வந்தேன் அப்படி கேட்க கூடாது. ஜோசியம் இல்லாமையா ஜோசியம் பாக்குறாங்க, ஜோசியமே இல்லாமையா ஜோசியத்தை கத்துக் கொடுக்குறான் இப்படி கேட்க கூடாது. ஜோசியம் இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜோசியத்துக்கு ஒரு எஃபெக்டும் கிடையாது, மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு நடக்கிறத எவனும் இப்ப சொல்ல முடியாது. இந்த ஆற்றல் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப ஜோசியம் இல்லைன்றத நம்ம எந்த மாதிரி சொல்றோம்? ஜோசியத்துக்கு ஆற்றல் இல்லை, ஜோசியம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் சூனியம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஆற்றல் இல்லை. அதே மாதிரி இப்ப கோயில்ல சிலை இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கோயிலுக்குள்ள சிலை இருக்கா இல்லையாங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இருக்கு இருக்கு, சிலையை நம்பிட்டீங்க எல்லாம் முஸ்லிக்கா போயிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. சிலை இருக்கு, சிலைக்கு ஆற்றல் இல்லை, சரியா? சிலையை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லாத்து மனாத்து உஸ்ஸாலாம் சொல்லி காட்டுறானே, அதனால அதுக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஆற்றல் இல்லைன்றதானே அல்லாஹ் பேசுறான். அப்ப சூனியம் என்று ஒன்றே கிடையாதுன்னு அப்படி நம்ம சொல்லல. சூனியம்னு ஒரு கலையை கத்துக்கிட்டாங்க, சூனியம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை வழிகெடுத்தான், அதுக்கு எவ்விதமான எஃபெக்டும் கிடையாது, சூனியத்தின் மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, யார் மேலையும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, இது அல்லாஹ்வுடைய வல்லமையில உள்ளது, இப்படிதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி 4 பேர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்ட்டாங்க. எப்படி நுழைய முடியாது? யார் யார் நுழைய முடியாதுன்னாங்க? பெற்றோர்களை நோவினை செய்பவன், விதியை மறுப்பவன், அதே மாதிரி நிரந்தரமாக மது அருந்துபவன், இன்னும் சூனியத்தை நம்புவன் அப்படின்ட்டாங்க. சூனியத்தை நம்பக்கூடியவன் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அப்ப சூனியத்தை நம்புறவன்னா சூனியத்தை இருக்கு நம்புற அது இல்ல, சூனியத்துக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கு நம்புறான்ல.
சூனியத்தினால என்ன வேணாலும் செய்ய முடியாதுன்னு நம்புறான்ல, அவன் சொர்க்கத்துக்கே போக முடியாதுன்னு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி நம்ம விளங்கிக்கிட்டோம்னா குழப்பம் இல்லை அப்படின்றதான் அதுக்கு உண்டான பதில்.